Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து ஃபீடிங் பாட்டிலுக்கு கவர் வந்து ரோப் வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ஃபீடிங் பாட்டிலுக்கு கவர் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறது பார்த்திருந்தோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ கார்ட்லயும் லிங்க் கொடுக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த பாட்டில் கவர் வந்து பாத்தீங்கன்னா நான் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த எலாஸ்டிக் இல்லாம நம்ம ரோப் வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தேவையான ஃபீடிங் பாட்டில் எடுத்துக்கோங்க. அது எந்த சைஸ்லனாலும் எடுக்கலாம். ஃபீடிங் பாட்டிலோட ஹைட் மெஷர் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் இருக்கு. உங்களுக்கு ஹைட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வேணும்னா அந்த அளவுக்கு ஹைட் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டிலோட வைடஸ்ட் பார்ட் அகலமா எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இங்க வந்து 8 இன்ச் இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டிலோட பாட்டம் சைடு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி சுத்தி மார்க் பண்ணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரவுண்ட் ஷேப்ல மார்க் பண்ணிருக்கோம்ல, அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் தையலுக்கான அளவு விட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கிளாத் வந்து தைக்கிறதுக்கு 7 இன்ச் அளவுல எடுத்திருக்கேன். நமக்கு பாட்டிலோட சைஸ் எவ்வளவோ அதை விட வந்து 2 இன்ச் அதிகமா கிளாத் எடுத்துக்கோங்க உயரத்துல. அதுக்கப்புறம் அகலம் வந்து நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் 8 இன்ச் எடுத்தோம் இல்லையா அந்த பாட்டில சுத்தி, அதோட 1 இன்ச் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க தையலுக்கு. அதுக்கப்புறம் ரோப்புக்கான கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 13 இன்ச் இருந்து எடுத்துக்கலாம். அகலம் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோப் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோப் தான் ஸ்டிச் பண்ணி விட போறோம். ரோப்பை வந்து இந்த மாதிரி 2 சைடும் அந்த ராய் எட்ஜஸ் தெரியாம மடிச்சு விட்டுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரோப் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ மேல வந்து அதுக்கப்புறம் எடுத்திருக்க கிளாத்தை வந்து மேல் பக்கத்துல இருந்து ஒரு 1 இன்ச் உயரத்துக்கு இந்த மாதிரி நல்லா பெருசா மடிச்சு தச்சுக்கோங்க. இப்போ அந்த ரோப்போட அகலத்தை விட்டுட்டு ரிமைனிங் பார்ட் மட்டும் நம்ம வந்து சைட்ல வந்து ஸ்டிச் பண்ணி விட போறோம். சைட்ல ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரோப்போட அகலத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாம மேலையும் கீழையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப தச்சு முடிச்சாச்சு. தச்சதுக்கு அப்புறம் கீழ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க கிளாத் வந்து கட் பண்ணிருந்தோம்ல அதை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்ல கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ரோப்பை வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ரோப்ல வந்து ஊசி நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி ஊசியை ரிவர்ஸ்ல விட்டு நீங்க வந்து அந்த இடத்துல ஜம்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கிளாத்ல வந்து நம்ம நடுவுல கேப் இருந்தோம்ல அந்த வழியா விட்டுட்டு நம்ம சுடிதாருக்குலாம் நாடா எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு வந்து அந்த ரோப்பை வந்து வெளியில எடுத்துக்கோங்க. வெறும் ரோப்பை வந்து உள்ள விட்டு எடுக்க முடியாது, அதனாலதான் ஊசி நூல் வச்சு நான் ரிவர்ஸ்ல திருப்பி எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு வெளியில. இப்போ இது வந்து நம்ம துணியோட நல்ல பக்கம், அதாவது பாட்டில் கவரோட நல்ல சைடு வந்து வெளியில எடுக்கணும். அந்த ஓப்பன் சைடு வழியாவே வந்து இந்த ரோப்பை வந்து உள்ள இருந்து வெளியில விட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ரோப் வெளியில தெரியும். இப்போ வெளியில வந்து எடுத்தாச்சு. இந்த ரோப் வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த ஹேங்கிங் மாதிரி தச்சு விட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்ல கிளாத் எடுத்து அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சுட்டு நம்ம பிளவுஸ்க்குலாம் வந்து ரோப்போட எண்டிங் வந்து தச்சு விடுவோம்ல அதே மாதிரி இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கலாம். முக்கோணமா வச்சுட்டு மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் கவர் வந்து ரோப் மாடல்ல ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை வந்து நம்ம அந்த ஃபீடிங் பாட்டிலில் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பாட்டில் உள்ள போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலாஸ்டிக் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ரோப் யூஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க கிளாத் வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.